பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21 மார்ச் 22 மார்ச் 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரண பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் பெட்ரோல் ஸ்பீடு பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ரேட்டு தான்ப்பா கூடியிருக்கு. அதுபோக இந்த ஹெர்முஸ் நீரிணை பாதுகாப்புக்கு 7 நாடுகள் வந்து பங்களிக்க தயார்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹெர்முஸ் நீரிணை வழியாக எந்த நாட்டோட கப்பலும் எதிரி நாட்டோட கப்பலும் வெளியில் விட மாட்டோம்னு சொன்னாங்களே, அதுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாடுகள் எங்களோட கப்பல்கள் வந்தால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெர்முஸ் நீரிணை பாதுகாப்புக்காக பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாண்டு, ஜப்பான் இந்த 7 நாடுகள் வந்து நடவடிக்கைக்கு தயாராக இருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் பேசிக் வந்து உலக அரசியல் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ நம்ம அடுத்த இது பார்க்கலாம். மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தடுக்க புதிய மனநல கொள்கை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாணவர்கள் மத்தியில் அந்த மனநலன், மன அழுத்தம், அதனால தான் தற்கொலை எண்ணங்கள் வந்து அதிகமாக வருது. ஸோ அதை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்லூரிகளில் மனநல ஆலோசகர்கள் நியமிப்பது, ஆலோசனை மையங்கள் தனியாக நியமிக்கிறது, அதுபோக மாணவர்களோட தனித்திறனை ஊக்குவிக்கிறது. அதான் மெயின். இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறன் இருக்கும். ஆனால் அவங்க படிப்பில் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதுனால தற்கொலை எண்ணங்கள் வருது. அதனால அவங்களோட தனித்திறனை வந்து ஊக்குவிக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து நண்பர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளும் நல்லெண்ண நடவடிக்கைகளை தொடர்வதற்கான ஒரு பயிற்சி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படும் மாணவர்கள் மனநல ஆலோசனைக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு எண், இந்த அதாவது 14416 14417 இதெல்லாம் ஹராஸ்மெண்ட் ஓரியன்டான நம்பர்ஸ். ஸோ இதுலேயும் வந்து மாணவர்கள் எதுவும் அதாவது மனநல ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 14416 14417 104 1098 அது ஒன்று 1098 181 சரிங்களா. 181 இந்த நம்பர்லாம் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ரைட், ஓகே. அதே மாதிரி செல்ஃபிக்கான தமிழ் அர்த்தம் வந்து தற்படம், அதை கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கலை சொல் சார்ந்து கேட்டாங்கன்னா நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு ஃபுல்லாக எலெக்ஷன் நியூஸ் தான். நீ எலெக்ஷன் முடிகிற வரை நம்மளுக்கு எலெக்ஷன் நியூஸ் தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் தலைவர்களை தவறாக சித்தரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா இவங்க தான், அர்ச்சனா பட்நாயக் தான். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அது போக ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக எது விளம்பரங்கள் செய்யப்பட்டாலும் குறைஞ்சபட்சம் 10% அளவுக்கு ஏஐ மூலியமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிக்கை விட்டுருக்காங்க சரிங்களா. சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். தேசிய பல் மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக தேசிய பல் மருத்துவ ஆணையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்திய பல் மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக 3 தன்னாட்சி வாரியங்களுடன் தேசிய பல் மருத்துவ ஆணையத்தை மத்திய அரசு நிறுவியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 தன்னாட்சி வாரியங்களுடன் கூடிய தேசிய பல் மருத்துவ ஆணையத்தை அரசு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா சஞ்சய் திவாரி. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தேசிய பல் மருத்துவ ஆணையத்தோட தலைவர் வந்து சஞ்சய் திவாரி. 1948ஆம் ஆண்டு பல் மருத்துவர்கள் சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இப்போ அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேபி இது கேட்டால் கேட்கலாம், எந்த ஆண்டு பல் மருத்துவர்கள் சட்டம் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1948. இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க சரியா. ரைட், ஓகே. அடுத்தது முக்கியமான இந்த இது பார்க்காம விட்டுட்டோம். புதிய வருமான வரி சட்டம் வந்து அமலுக்கு வருது. ஆக்சுவலாக இந்த நம்மளுக்கு பழமையான வருமான வரி சட்டம்ன்றது 1961. இது வந்து நம்மளுக்கு பழமையான வருமான வரி சட்டம் சரிங்களா. இப்போது வருமான வரி விதிகள் 2026 அப்படின்ற பேரில் ஏப்ரல் 1 முதல் நம்மளுக்கு அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த வருமான வரி சட்டத்தில் நிறையா சட்டங்கள் இருக்குது. இது வந்து எப்படி இதை ப்ரொசீஜருக்கு கொண்டு வர்றது, நடைமுறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால சட்டப்பிரிவுகளோட எண்ணிக்கை 819 536 குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அது போக இந்த சட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை 47 தொகுதிகள் இருந்திருக்கு வருமான வரி சட்டத்தில், அதில் 23 குறைச்சிருக்காங்க. அடுத்து வார்த்தைகள், அதாவது இந்த வருமான வரி சார்ந்து நிறைய வார்த்தைகள் டிஃப்ரெண்டான வார்த்தைகள்லாம் இருந்திருக்கு. அதை வந்து குறைச்சு, அதாவது 5.12 லட்சம் வார்த்தைகளை 2.6 லட்சம் வார்த்தைகளாக குறைச்சு இந்த புதிய வருமான வரி சட்டம் இயற்ற போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம்ப்பா சரிங்களா.
சரிங்களா? எத்தனை விதிகள் இருந்துச்சு, எத்தனை சட்டங்கள் இருந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த மியாமி ஓப்பன் நடைபெற்றுட்டு இருக்கு. அது ஃபைனல் வரும்போது பார்த்துக்கலாம். இருந்தாலும் 6 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வென்ற போலாந்தோட இகா ஸ்வியாடெக் அவங்கள வந்துட்டு அவங்க நாட்டு வீராங்கனை மெக்தா லினெட்டி அவங்க பேர், சரிங்களா? மெக்தா லினெட்டி கிட்ட தோத்துருக்காங்க. யார் அப்படின்னா இகா ஸ்வியாடெக்கு. அப்போ மெக்தா லினெட்டி எந்த நாட்டு விளையாட்டு வீராங்கனைன்னு கேட்பாங்க. போலந்து நாடு, சரிங்களா? அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் எதுவும் இல்லை. வணிக சமையல் எரிவாயு ஒதுக்கீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கேஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இது சாத்தியக்கூறுன்னு தெரியல. ஹெர்முஸ் நீரிணை திறந்தா தான் நம்மளுக்கு எதுவுமே. 22 நியூஸில் எதுவும் நியூஸ் பேப்பரில் எதுவும் இல்லைப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்களேன், அரசியல் சார்ந்த நியூஸ் தான். நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த மாதம் தான் எல்லா நியூஸும் வரும். இதில் ஒரு நியூஸ் கூட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இந்த நியூஸ் தான். இது ஒரு முக்கியமான நியூஸ்ப்பா. என்னென்னா, தாராகிரி போர்க்கப்பல் ஏப்ரல் 3 கடற்படையோட இணைக்க போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், உள்நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தாராகிரி ஸ்டெல்த் ரக போர்க்கப்பல். ஸ்டெல்த் ரகம்னா என்னென்னா, எதிரி நாட்டு கண்காணிப்பு ரேடாரில் சிக்காத கப்பல். அதுதான் ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தாராகிரி போர்க்கப்பல் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நீலகிரி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டம் 17Aன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த நீலகிரி, ஹிம்கிரி இந்த வரிசையில் நிறையா கப்பல்கள் வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து பாருங்களேன், அதாவது இது 4வது போர்க்கப்பல். அதாவது நீலகிரி, ஹிமகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிறையா போர்க்கப்பல் விட்டுருந்தாங்க. அது சார்ந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம தனியாக ஷார்ட்ஸில் கொடுத்துருவோம். இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். இந்த INS தாராகிரி அப்படின்றது என்னன்னா 4வது போர்க்கப்பல். இந்த என்ன திட்டம் அப்படின்னா, நீலகிரி வகை திட்டம் 17A படி 4வது கப்பல். மொத்தம் 7 கப்பல் இதில் வந்து கட்டப்பட போகிறாங்கப்பா, சரிங்களா? ரைட், 7 கப்பல் கட்டப்பட போகிறாங்க. இதில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிமிஷம் இருங்க. கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது 4வது போர்க்கப்பலான தாராகிரி. கரெக்டு தான். மும்பையில் உள்ள மசகாண்டக்கு கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் இது கட்டப்பட்டிருக்கு. 81 மாதங்களில் இந்த கப்பலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஹைலைட், சரிங்களா? வெகு சீக்கிரமாக இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்கு மும்பை மசகாண்டக் கப்பல் கட்டும் நிறுவனத்தால். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். ஆசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, ஆசிய மகளிர் கால்பந்து கோப்பை தான். ஆனால் ஆஸ்திரேலியாவும் இந்த டீமில் இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சரிங்களா? ஆஸ்திரேலியாவும் இந்த ஆசிய கோப்பை கால்பந்தில் இருக்காங்க. ஸோ ஃபைனலில் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஜப்பானுக்கு நடுவில் நடந்ததில் ஜப்பான் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. எதுனா ஆசிய மகளிர் கால்பந்தில், சரியா? ஆசிய மகளிர் கால்பந்தில் ஜப்பான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்து இந்த பாருங்கள், இந்திய நிறுவனங்களில் செமாக்ளூடைடு ஊசி மருந்து அறிமுகம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செமாக்ளூடைடு ஊசி மருந்து அப்படின்றது எதுக்குன்னா, நீரிழிவு நோயையும் உடல் பருமனை தடுக்கிறதுக்காகவும் இந்த செமாக்ளூடைடு ஊசி மருந்து வந்து பயன்படுத்துவாங்க. இதை வெளிநாட்டு நிறுவனம் தான் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட அந்த தொகை வந்து முடியுது, அந்த ஒத்தி காலம் வந்து முடியுது, சரிங்களா? அவங்களோட காலம். ஸோ இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா சார்பாக இந்த செமாக்ளூடைடு ஊசி மருந்து கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. சன் ஃபார்மா தயாரிச்சிருக்காங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்காக நாவல் ட்ரீட் அப்படின்ற மருந்து. ஆக்சுவலாக இந்த செமாக்ளூடைடு அப்படின்றத அதில் பயன்படுத்தக்கூடிய கண்டென்ட்டு, ஆனால் பேர் வந்து வேறு பேர். சன் ஃபார்மா தயாரித்த உடல் எடை குறைப்புக்கான மருந்து என்ன அப்படின்னா நாவல் ட்ரீட்டு. நீரிழிவு நோயாளிகளுக்காக செமாட்ரினிட்டி அப்படின்ற மருந்தும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று டாக்டர் ரெட்டிஸ் மருத்துவமனை, அவங்க வந்து ஒபேடா என்னும் பெயரில் வாராந்திர செமிக்ளூடைடு ஊசி மருந்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? இதனால செலவு வந்து 4200 325 குறையும். செலவு வந்து ரொம்ப ரொம்ப குறையும் நம்ம இந்திய நிறுவனங்கள் தயாரிக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, அவ்வளோதான். ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. நன்றி.